எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு தமிழ் சினிமாவுடைய ரசிகனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு. கங்குவா திரைப்படம் வந்து எதிர்பார்த்த மிகப்பெரிய வசூல வந்து அடைய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வந்து நெறைய டிஸ்கஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நெறைய என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் அப்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யோசனை வந்தது. ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஏன் தமிழ் ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்க? ஏன் ஆடியன்ஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்த பொறுத்துக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பின்னாடி வரேன். முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, கங்குவா திரைப்படம் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல. முதல் 3 நாட்கள் வரைக்குமே கலெக்ஷன் வந்திருக்கு. அத வந்து அஃபிஷியலா அவங்க ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போடல. 127 நிக்குது. அததான் நம்ம வந்து தம்ப்நெயில்லயும் போட்டிருக்கோம். அது சில பேர் ஃபேக்குன்னு சொல்றாங்க. சில பேர் உண்மைன்னு சொல்றாங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, டாக்ஸ் கட்ட போறது வந்து புரொடியூசர். அதனால அந்த புரொடியூசர் சொன்னத நான் ஏத்துப்பேன். அவ்வளவுதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா இதே விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, வேற புரொடியூசர் சொல்லும்போது அத ஏத்துக்கிறதா மனநிலையே கிடையாது. கபாலி படம் வந்து 320 கோடி வந்து 6 நாள்ல வந்துச்சுன்னு சொன்னத, நெறைய பேர் எழுதும்போது அத பத்தி எழுதவே மாட்டாங்க. கபாலி படம் 250 கோடி தான் வந்துச்சுன்னு சொல்லி உருட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு புரொடியூசர் வாயிலிருந்து சொன்னாலும் அது உண்மைன்னு நம்ப மாட்டாங்க. அதே மாரி ஒவ்வொரு நடிகர்களுக்குமே அவங்களுக்கு எந்த ட்ராக்கர்ஸ் புடிச்சிருக்கோ அது சொல்றத தான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கலெக்ஷன் சண்டைய வச்சு கொஞ்சம் ஒதுக்கி நிறுத்துறேன். அது பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள் இந்த கதைய செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு இதுவரைக்கும் புரியல. படம் பார்த்ததுலேருந்து எனக்கு இதுவரைக்கும் புரியல. இந்த திரைப்படம் வந்து என்னத்துக்காக எடுக்கப்பட்டுச்சு? ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்படுது. 350 கோடிக்கு மேல செலவு பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த கதை அம்சம் இந்த படத்துல இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது இல்ல. சொல்ல வருகின்ற கதை வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு 4 இனங்கள் இருக்கு. அந்த 4 இனங்களுக்குள்ள வர சண்டைன்னு பேப்பர்ல எழுதும்போது அது அழகா இருந்திருக்கு. ஆனா ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது மக்கள்கிட்ட அது நெருங்கல. படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே ஓகே. ஆனா கலெக்ஷன் ஓரியன்டடா படம் வந்து வரல. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்க்கான வேல்யூ படத்துல இல்ல. நெறைய பேர் வந்து இப்ப வந்து என்னமோ நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணி பிஆர் ஒர்க் பண்ணும்போதே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கணும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் முன்னாடியே இந்த படத்துக்கான வந்து ப்ரமோஷன் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? மக்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். மக்கள் படத்தோட எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட கூட்டியிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படம் தயாரிச்சவங்க, படம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் படத்த பத்தி எக்ஸைட்மென்ட்டா பேசிட்டே இருக்காங்க. மக்கள் பேசணும். பாகுபலி படம் வரப்போகுது அப்படின்னா, படத்துக்கு முன்னாடி மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் எப்போ வருது? எப்போ வருது? எப்போ வருதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. பாகுபலி படத்துடைய வெற்றிக்கு பிறகு ஆர்ஆர்ஆர் படம் வரும்போது அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குனாங்க. படம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சில இடங்கள்ல வந்து தொய்வு இருக்கும் கிளைமாக்ஸ்ல. ஆனா அந்த படம் எப்படி 1500 கோடி கலெக்ஷன் வந்துச்சு? பாகுபலியோட வெற்றியும் அப்படியே ரீட்டைன் பண்ணி போனனால மட்டுமா? கிடையாது. அந்த படத்துக்குள்ள அதுக்கு உண்டான ஸ்டஃப் இருக்குது. பிரம்மாண்டம் தெரியுது. அந்த பிரம்மாண்டம் வந்து கதை சின்னதா இருந்தாலும் அத வந்து சொல்லப்பட்ட விதம் பிரம்மாண்டமா இருக்கு. அத ரசிக்கும்படியா இருக்கு. ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ள வந்து இப்ப வரணும்னா, என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு சூர்யாவுடைய வந்து ஒய்ஃபா நான் வந்து லெட்டர் எழுதல. நான் வந்து ஒரு ஃபேனா லெட்டர் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு கங்குவா அப்படிங்கிறது வந்து ஸ்பெக்டக்கிள் இன் சினிமா. அதாவது சினிமாவுல வந்து ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி, அதாவது இந்த வான வேடிக்கை மாதிரி. அத ஏன் இப்படி வந்து யாருமே புரிஞ்சுக்காம இருக்காங்க? ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேர படத்துல முதல்ல ஆரம்பிக்கிற 1/2 மணி நேரம் வந்து படம் சரியில்ல. அதே மாரி சவுண்ட் வந்து ஒரு மாரி வந்து கேரா வர மாரி இருக்கு. ஜேரிங்கா இருக்கு அப்படிங்கிறது வந்து போட்டுருக்காங்க. ஒரு திரைப்படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல ஒரு ஆடியன்ஸ வந்து காயப்படுத்திருச்சு மனசளவுல. அதே மாரி ரசனை அளவுல வந்து ஒரு ரசிகன காயப்படுத்திட்டா, அதுக்கப்புறம் இந்த படத்த எப்படி பார்ப்பாய்ங்க? சரி ஜோதிகா அவர்களுக்கே உதாரணம் சொல்லணும்னா, காக்கா காக்க படம் இருக்கு. அந்த காக்கா காக்க படத்துடைய முதல் 1/2 மணி நேரம் நல்லா இல்ல படம். அந்த படம் ஓடிருக்குமா? அந்த படத்த மக்கள் ரசிப்பாங்களா? பேரழகன் படம். பேரழகன் படத்துலயும் முதல் 1/2 மணி நேரம் ஓடல. நல்லா இல்ல. படம் ஓடிருக்குமா? அப்புறம் ஒரு திரைப்படம் வந்து முதல் 10 நிமிஷத்துல மேக்ஸிமம் முதல் 15 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வருகின்ற கதையையும், கதை போகின்ற போக்கையும், அத வந்து ஆடியன்ஸுக்கு அதோட பல்ஸையும் குடுத்துறணும். அப்படி குடுக்கலினா, அந்த திரைப்படம் வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டாலும் அந்த படம் பேசப்படாது. கடைசி 1/2 மணி நேரம் நல்லா இல்லைன்னா கூட படத்த ஏத்துப்பாய்ங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ வந்து லியோ திரைப்படம் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ஓகே ரைட். மாஸ்டர் திரைப்படம் இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ஆனா, முதல் ஹாஃப் நல்லா இருக்குல்ல. அத வச்சு தான் பேசுவாங்க. செகண்ட் ஹாஃப் தானே நல்லா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆனா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இல்லைங்கும்போது எப்படி செகண்ட் ஹாஃப் ரசிப்பாங்க? அதுல வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வுமன்ஸ வச்சு ஒரு ஃபைட் ஒண்ணு வருது. அந்த ஃபைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் ரசிச்சாங்க? நானும் தான் ரசிச்சேன். அந்த ஃபைட் எடுக்கப்பட்ட விதத்த ரசிச்சோம். ஆனா, அந்த ஃபைட்டுக்காக விடுகின்ற அந்த வசனங்கள் இருக்குல்ல, சிவா சார் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒரு விஷயத்த வந்து எல்லா ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வசனங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். வசனங்கள் வந்து அந்த காலத்து வசனம் மாரி இருக்கக்கூடாது. அந்த மாரி வந்து விஷயங்கள மாடிஃபை பண்ணணும்.
அதாவது அண்ணாத்த படத்துலயும் அதே பிரச்சனை வந்துச்சு. வசனங்கள்ல ப்ராப்ளம் வந்தது. அதே மாரி சொல்லப்பட்ட விதங்கள், ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப ஓல்டு டைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. சிவா சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, "நான் சில விஷயங்கள் மாத்திக்கவே மாட்டேன்" அப்படின்றாரு. மாத்திக்கவே மாட்டேன்றாரு. பொறுமையா, நிதானமா இருக்காரு. தான் என்ன நினைக்கிறனோ அதில முழு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அதில மாற்று கருத்து இல்ல. கான்ஃபிடன்ஸ் வந்து நல்ல விஷயம். ஆனா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லதில்ல. அதே மாரி நான் இனி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு புடிச்சத எடுப்பேன். எனக்கு புடிசர் கிடைக்கிறாங்க, அதனால நான் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு புடிசருக்கு வந்து குடுக்குற பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்து முடிச்சுருவேன். அந்த படம் வந்து எனக்கு புடிச்ச மாரி தான் எடுப்பேன். ஆடியன்ஸுக்கு புடிச்ச மாரிலாம் நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஸ்டார் வேல்யூ வச்சு படத்த ஓட்டிருவேன். அப்படிங்கிற மனநிலையில தான் பேசுறாங்க. ஜோதிகா அவர்கள் வந்து இதே மாரி வேற ஏதோ ஒரு படத்துக்கு வந்து பொங்கியிருக்காங்களா? ஓன் புரொடக்ஷனு, அதே மாரி தனக்கு சார்ந்தவங்க புரொடக்ஷன் அப்படிங்கிறனால இவ்வளோ பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தன படங்கள் வந்து வந்திருக்கு. நல்ல திரைப்படங்கள் ஓடாம போயிருக்கு. வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வந்து காந்தாரான்னு ஒரு படம் எடுக்கப்படுது. 15 கோடிக்கு. அந்த டைரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இயக்கி நடிக்கிறாரு. அந்த படம் எப்படி 450 கோடி கலெக்ஷன் வந்துச்சு? அந்த படத்துல இருக்கிற அந்த இது என்ன சொல்றது? வெறும் அந்த பில்டப்னால மட்டுமா? இல்ல இந்துத்துவ பத்தி பேசுனனால மட்டுமா? கிடையாது. அந்த கதை மக்கள நெருங்குச்சு. அந்த கிளைமாக்ஸ்ல இருந்த கடைசி 15 நிமிஷங்கள் மக்கள ரசிக்க வச்சது. அந்த 15 நிமிஷத்துல மீதி எல்லாத்தையும் மறந்தாங்க. ஆனா கங்குவால கடைசி 1/2 மணி நேரத்திலயும், முதல் 1/2 மணி நேரமும் மக்கள ரொம்ப தொய்வடைய வச்சுருச்சு. கதைக்குள்ள போக விடாம ரொம்ப டல் அடிக்கிடுச்சு. அதுதான் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வர முடியாம இருக்கிறதுக்கான காரணம். அது வந்து ஸ்ட்ரக் ஆகுறதுக்கான காரணம். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, விமர்சனங்கள நாங்க ஏற்றுக்கிறோம். அடுத்த பார்ட்ல நாங்க சரி பண்ணுவோம். அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இதுல என்ன அதாவது முதல்ல அந்த விஷயத்த ஏத்துக்கிட்ட மாரி எனக்கு தெரியவே இல்ல. ஜோதிகா அவர்கள் ஏத்துக்கல. சூர்யா அவர்கள் ஆளையே காணோம். இந்த படத்த பத்தி இருக்கறதுலயே அதிகமா பில்டப் பண்ணிட்டு தனஞ்சயன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா வருது. கங்குவாலாம் தெறிக்க விடும். 1000 கோடிலாம் அப்படி தட்டிரு, இப்படி தட்டிருன்னு சொல்லியே இந்த படத்த அழிச்சாய்ங்க. எல்லாமே இப்படி பேசியே இந்த படத்த அழிச்சாய்ங்க. சிவா சார் வந்து ரொம்ப கனிவா பேசி அந்த படத்த பத்தி அந்த படத்துக்குள்ளே இருக்கிற அதாவது படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் சொல்ற அந்த ரெஸ்பான்ஸ்ல 100 பேர் வந்து ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னா, அதுல 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 4 பேர் ரிவ்யூ தான் எடுத்துப்பாரு சிவா சார். மீதி 96 பேர் சொன்னத ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா, அவர் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நானும் நெறைய இன்டர்வியூ பார்த்துட்டேன். ரொம்ப பொறுமையா நல்லா பேசுறாரு. கனிவா பேசுறாரு. பட் ஆனா அந்த கிரிட்டிக்ஸ வந்து ஏத்துக்கிற மனநிலை அவர்கிட்ட இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏத்துக்காத மாரி தோணுது. ரொம்ப பொறுமையா தான் சொல்றார். சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அந்த சவுண்ட் அதிகமா இருக்குன்னா, கம்மியா வச்சு கேளு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. டிவி வால்யூம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. தியேட்டர்ல போய் நாங்க எப்படி கம்மி பண்ணுவோம்? இன்னும் மிக்ஸிங்ல நீங்க என்ன பண்ணீங்க? 15 நிமிஷத்த கட் பண்ணி மாத்துறேன்னு சொல்றீங்கல்ல. ஏன் அது வந்து எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தோணல? முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்த பார்க்கல. ஜோதிகா அவர்களா இருக்கட்டும், சூர்யா அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே. சூர்யா அவர்கள் வந்து அவர் என்ன இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னா, ரொம்ப நல்ல இடத்துல இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா அவர்கள. எதுல பிடிக்கும்? நந்தா படத்துல ரொம்ப பிடிக்கும். நந்தா படத்த வந்து எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது எங்க அப்பா அந்த நந்தா படம் பார்த்துட்டு, அந்த படத்துல வர அந்த ராஜ்கிரண் சார் கேரக்டரும், சூர்யா கேரக்டர பத்தி கிட்டத்தட்ட என்கிட்ட 1 வாரமா எங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ. சூப்பர் படம். நல்லா நடிச்சிருக்கான் பையன். அப்படி வந்து ரசிச்சு சொன்னாரு. அந்த படத்த எப்ப டிவில போட்டாலும் எங்க அப்பா இருக்க வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. வாரணமாயிரம் படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்த படம். அந்த படத்த நான் எத்தன வாட்டி போயிருந்தேன். அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ், சூர்யா அப்ப இருந்த லெவலு, அயன் படம் வந்து ஓடுன விதம், அப்படி அற்புதமான கதைகள வந்து நடிச்சிட்டு இருந்த சூர்யா, இப்ப நடிப்பு விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு. தன்ன வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? கதைய அவர் செலக்ட் பண்றத தவிர்த்து வேற யாராவது செலக்ட் பண்ண வைக்கிறாரு. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெய்பீம் திரைப்படத்தையும், சூரரை போற்று திரைப்படத்தையும் ஓடிடில வந்து குடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்தது மிகப்பெரிய தப்பு. ஒரு சினிமாவை தியேட்டர் மூலமாக மக்கள்கிட்ட நெருங்குன ஒரு நடிகன் அந்த விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுதான் நெகட்டிவான விஷயத்த போயிடுச்சு. நீங்க ஆன்லைனுக்குள்ள உங்களுடைய ஒட்டுமொத்த படங்களையும் கொண்டு போனதுனால, ஆன்லைனுக்குள்ள உங்க அந்த படங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஜெய்பீமுக்கு, அதே மாரி வந்து சூரரை போற்றுக்கு, நம்மளுடைய ஜோதிகா அவர்களுடைய பொன்மகள் வந்தாள். எனக்கு தெரிஞ்சு அந்த பொன்மகள் வந்தாள் படத்த ரிலீஸ் பண்றதுக்காக தான் மீதி 2 படத்துக்கு சேர்த்து அக்ரீமெண்ட் குடுத்துட்டாங்க. 3 படமா குடுத்துட்டாங்க. அந்த 3 படத்துல சூர்யா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தியேட்டர் ஆடியன்ஸ், அதாவது தியேட்டருக்கு வருகின்ற ஆடியன்ஸ வந்து அவர் எதிர்த்துக்கிட்டார். அதாங்க மிகப்பெரிய பிரச்சனை. எந்த ஒரு சினிமாக்காரன், எந்த ஒரு நடிகன் தியேட்டர் ஆடியன்ஸ எதிர்க்கிறானோ, அவனுக்கான படங்கள் நீங்க ஓடிடில ஓட்டலாமே தவிர, தியேட்டர்ல ஓடாது. கங்குவா ஓடிடில வந்ததுக்கு அப்புறமேட்டு மக்கள் ரசிக்கிறாங்களா, ரசிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த டெசிஷன் வந்து மிகப்பெரிய தவறான டெசிஷன். அதுதான் இந்த கங்குவா திரைப்படத்த இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் பரவறதுக்கு காரணம். ஏன்னா, அதே எப்படி உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஜெய்பீம் படத்துக்கும், சூரரை போற்று படத்துக்கும் நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வாங்குனீங்கல்ல, ரசிச்சு வாங்குனீங்கல்ல. எங்க வாங்குனீங்க? ஓடிடில வாங்குனீங்கல்ல.
ஓடிடிலையும் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அந்த படங்களை வந்து மக்கள் ரசித்தாங்க. ஆக உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் சோசியல் மீடியா ஆடியன்ஸாக மாறிட்டாங்க. அதனால கங்குவா திரைப்படத்துக்கு ரிவ்யூஸோட அத்தனை பேருமே சோசியல் மீடியாவிலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தியேட்டர் ஆடியன்ஸ் வரல. இதுதான் லாஜிக். தியேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு கங்குவா திரைப்படம் வந்திருக்கணும். அப்போ வந்திருந்தா இப்போ வந்திருக்கு இந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக வந்திருக்காது. இதை கூட பிளான் பண்ணாமல் என்ன பிஆர் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. இது சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தலை. இதுக்காக வந்து ஐ எம் சர்ப்ரைஸ்ட் வித் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் மீடியா. ஜோதி அவர்கள் சொன்னது சர்டன் fraternities அப்புறமேட்டு இட் இஸ் நாட் டன் பை தம் டு த ஹை லெவல் ஆஃப் மோஸ்ட் அன்இன்டெலெக்சுவல் பிக் பட்ஜெட் ஃபிலிம் ஐ ஹேவ் சீன் இயர்லி வித் ஏஜ் ஆஃப் ஸ்டோரிஸ். அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு வந்த படம். இந்த படத்தில் வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது வல்கரான கமெண்ட் வர்ற படங்கள்லாம் ஓடுது. அதே மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான கமெண்ட் ஸ்டன்ஸ் இருக்கிற படம்லாம் ஓடுதுன்னு சொல்லி ஏதோ 2-3 படத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த படத்துலேயே அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் அந்த கமெண்ட் பண்ணுறது, திஷா பத்தானியை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர அந்த ஃப்ளைட்டு மேலே வந்து பைக் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அன்ரியலிஸ்டிக்கான விஷயம் கிடையாதா? அப்புறம் தனக்கு ஒன்றுனா வந்து அது ரத்தம், அடுத்தவங்களுக்குன்னா அது தக்காளி சட்னினா என்ன கான்செப்ட்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இது நல்லதில்லை. சூர்யா அவர்கள் ஒரு நல்ல நடிகன், நேஷ்னல் அவார்டு வாங்கின நடிகன். அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் ஏன் வந்து இந்த மாதிரி படத்தில் போட்டு லாக் பண்ணி, அதாவது புரியுது, அதாவது ஈஸியாக அடாப்டபுளாக இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து உட்கார வச்சுட்டு சூர்யா அவர்களை வந்து நம்மளுடைய சிவா அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு வந்து லாக் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணியிருந்து படத்தில் இருக்கிற ஃப்ளாஸை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வர லைனப் இருக்குது. கார்த்தி சுப்ராஜ் படம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக ஜனரஞ்சகமான படங்கள் பண்ண தான் போகிறார். ஆனால் இந்த திரைப்படத்தை இன்னும் மோல்டு பண்ணியிருக்கணும். பட்ஜெட் நிறைய போட்டணும் அப்படின்னா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் சரியாக இருக்கணும் கூட பார்க்காம ரிலீஸ் பண்ணுவாங்க. தியேட்டர் எஃபெக்டில் பார்க்காம படத்தை பார்த்துருப்பாங்க. காதெல்லாம் வலிக்குது தேட்டரில் பார்க்கும்போது. அப்போ எப்படி இருக்கும்? சத்தம், அதாவது காட்டுவாசிங்க கத்துவாங்க. சரி, ஒவ்வொரு சீன்லையுமே கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ எல்லா காட்டுவாசியும் கத்துவாங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். RRR படத்தில் வந்து ஜூனியர் NTR நடித்த கேரக்டர் காட்டுவாசி தானே? நான் கத்திக்கிட்டா இருக்கான்? புரியல எனக்கு. அவனும் காட்டுவாசி தானே? இந்த காலத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்க காட்டுவாசி தானே? அப்படி தானே காட்டுறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து வாழ்கிற காட்டுவாசி. அந்த காட்டுவாசியோட அந்த வாழ்க்கையை ஒரு பாட்டாக வச்சு சொல்கிறான். அதனால அதை ரசிக்க முடியாது இருக்குது. ஆனால் நம்ம கத்துறோம், கதறோம். என்னமோ போங்க. 1070 அப்படிங்கிற வருஷம் இருக்குல்ல, அந்த வருஷத்துடைய அந்த விஷயத்தையும் சோழர் காலத்தில் வந்து அந்த கப்பல் படைக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருந்தேன், எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் அது அந்த விஷயத்த ரசிக்க கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நம்ம போட்டிருக்க ரிவ்யூ கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அதை நான் சொல்லி தான் இருக்கேன். தயவு செஞ்சு சூர்யா அவர்களுக்கு நான் வந்து ஒரு சினிமா ரசிகனாக ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துருந்தாங்க. அயன் திரைப்படம் வரைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை, சூரரை போட்டு படத்தப்பையும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருந்தாங்க. தயவு செஞ்சு அந்த அங்கீகாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு வழி பண்ணணும்னா ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டுக்கான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸையும் சூர்யா அவர்கள் மறுபடியும் மீண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கார்த்தி சுப்ராஜ் படம் மூலமாகவும் ஆர்ஜே பாலாஜி படம் மூலமாகவும் கண்டிப்பாக அவர் மீண்டு வருவாருன்னு நான் நம்புகிறேன். இவர் தான் நான் சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து என்னோட கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.